பொண்டாட்டி ரொம்ப ஒல்லி, மூட் வரமாட்டேங்குது. கணவனால் விஷ்ணுஜா செய்த செயல். கேரளாவில் வரதட்சணையினால் ஏற்படும் தற்கொலைகள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே உள்ளது. 3 வருடத்திற்கு முன்பு கொல்லம் பகுதியில் வரதட்சணை கொடுமையால் விஸ்மயா தற்கொலையில் அவரது கணவருக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது. பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த தற்கொலை விவாகரத்து. கேரளா முதல்வரும் வரதட்சணை கேட்டு வரும் வரன்களை பெண்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தார். ஆனாலும் தற்கொலைகள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே உள்ளது. சமீபத்தில் உடலாலும் மனதாலும் கணவனால் பாதிக்கப்பட்ட 25 வயதான இளம் பெண் விஷ்ணுஜா கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள மஞ்சேரி என்ற பகுதியில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். விஷ்ணுஜாவை உடல் ரீதியாகவும் அடித்து துன்புறுத்தியதற்காகவும் உடல் மெலிந்து ஒல்லியாக இருப்பதாக கூறி மனதளவில் காயப்படுத்தியதாலும் உடனடியாக வேலைக்கு செல்லுமாறு கட்டாயப்படுத்தியும் வரதட்சணை கேட்டும் தற்கொலைக்கு தூண்டியதால் அவரது கணவர் பிரபின் 3 நாட்களுக்கு பிறகு கேரள போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 2023 பிரபின் விஷ்ணுஜா இருவருக்கும் திருமணமாகி உள்ளது. மலப்புரம் பகுதியில் உள்ள மஞ்சேரி அரசு மருத்துவமனையில் பிரபின் செவிலியராக பணியாற்றியுள்ளார். திருமணமான சில நாட்களிலேயே பிரபின் விஷ்ணுஜாவை மிகவும் ஒல்லியாக இருப்பதாகவும் தன்னுடன் இருசக்கர வாகனத்தில் விஷ்ணுஜா வரக்கூடாது என்றும் கூறியிருக்கிறார். மேலும் விரைவில் விஷ்ணுஜா வேலைக்கு செல்ல வேண்டும் என்றும் வற்புறுத்தியிருக்கிறார். விஷ்ணுஜாவும் சில தேர்வுகளை எழுதி தோல்வியுற்ற நிலையில் விஷ்ணுஜா வீட்டிலிருந்து மேலும் நகை பணம் வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியிருக்கிறார் என்று கூறியிருக்கிறார் விஷ்ணுஜாவின் தந்தை வாசுதேவன். மேலும் விஷ்ணுஜா யாரிடம் பேசினாலும் போனின் ஸ்பீக்கரை ஆன் செய்தே பேச வேண்டும் என்றும் விஷ்ணுஜாவின் வாட்ஸ்அப் உரையாடல்களையும் தன் இன்னொரு போன் மூலம் கண்காணித்து வந்திருக்கிறார் பிரபின். விஷ்ணுஜா மிகவும் தைரியமான பெண்ணாக இருந்த நிலையிலும் பிரபினின் தொடர் துன்புறுத்தலுக்கும் உடல் ரீதியாக தந்தன வேதனையும் தான் அவள் தற்கொலைக்கு தூண்டியிருக்கும் என்று விஷ்ணுஜாவின் நண்பர் கூறியிருக்கிறார். விஷ்ணுஜாவின் உரையாடல்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதை அறிந்து தன் நண்பர்களிடம் டெலிகிராம் மூலமே பேசி வந்திருக்கிறார் விஷ்ணுஜா. கடந்த வாரத்தில் விஷ்ணுஜா ஒரு பிறந்தநாள் பார்ட்டிக்கு வந்திருந்த போது கூட அவள் முகம் கைகள் அடித்தது போல வீங்கி இருந்ததாகவும் கூறியிருக்கிறார் விஷ்ணுஜாவின் நண்பர். ஒரு வேலையை உறுதி செய்து கொண்டு மீண்டும் பிரபினிடம் இருந்து பிரிந்துவிடலாம் என்று நினைத்திருந்த நிலையில்தான் இந்த தற்கொலை நடந்திருக்கிறது என்று தொடர்ந்து பிரபினை பற்றிய செயல்களை விஷ்ணுஜாவின் நண்பர் கேரள மீடியாக்களிடம் பகிர்ந்திருக்கிறார். பிரபினின் இந்த செயல்களுக்கு அவனின் குடும்பத்தாரும் ஆதரவு இருந்ததால்தான் என் மகள் மனதாலும் உடலாலும் பாதித்து தற்கொலை செய்திருக்கிறார் என்று கண்ணீர் மங்க விஷ்ணுஜாவின் தந்தை வாசுதேவன் கூறியிருக்கிறார். விஷ்ணுஜாவை நன்றாக படிக்க வைத்து வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்தும் பெற்ற மகளை இழந்துவிட்டேனே என வேதனையை அவர் தெரிவித்திருந்தார். பெண்கள் வரதட்சணை கேட்கும் ஆண்களை அடியோடு ஒதுக்க வேண்டும் என்றும் சுயமாக படித்து வேலைக்கு சென்று தன் தேவைகளை தானே பூர்த்தி செய்யும் நிலைக்கு வந்த பிறகே திருமணம் செய்ய வேண்டும் என்றும் உடல் மன ரீதியாக துன்புறுத்தும் ஆண்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தாரின் செயல்களை ஒருபோதும் பொறுத்து போகக்கூடாது. அவ்வாறு இருந்தாலே இதுபோன்ற வரதட்சணை தற்கொலைகள் நடைபெறாது என்று கூறுகின்றனர் சமூக ஆர்வலர்கள்.